அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானில் இரவு வணக்கங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ரமலானின் கடைசி 10 நாட்களில் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் சிரத்தை எடுப்பவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 1767 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான ரமலான் மாதத்தில் முக்கியமாக அம்சமாக இருக்கின்ற கடைசி பகுதி, அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். முடிந்த அளவு மற்ற காரியங்களை விட்டுவிட்டு முழுவதுமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இரவு வணக்கங்களில் ரமலானில் கவனம் செலுத்த வேண்டும். இரவு வணக்கத்தை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன் சென்ற நல்லடியார்களுடைய பண்பு, அல்லாஹுவின் அளவில் நெருக்கத்தை ஏற்படுத்தும் பண்பு, தீய செயல்களை அழித்துவிடும் பண்பு, பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம், உடலிலே இருந்து நோயை விரட்டுவதற்கு காரணமாக அமையும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 4079 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 வசனங்கள் ஓதி தொழுதவர் கவனக்குறைவானவர்களில் எழுதப்பட மாட்டார். 100 வசனங்களை ஓதி தொழுதவர் அல்லாஹ்வுக்கு வழிபடுபவர்களில் எழுதப்படுவார். 1000 வசனங்களை ஓதி தொழுதவர் அவர் சிறந்த அந்தஸ்துக்குரியவராக பார்க்கப்படுகிறார் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி ஸஹீஹ் அபூ தாவூத் என்ற நூலிலே 1398 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தினுடைய தொழுகையை விட மிகச்சிறந்த வேறு எந்த வணக்கத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் ஒருவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர். முன்னோர்கள் இரவு தொழுகை விஷயத்தில் பல நிலைகளிலே இருந்தார்கள். ஒன்று, இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். இஷா தொழுகைக்காக வேண்டி அவர்கள் அங்க தூய்மை செய்து கொண்ட அதே ஒழுவோடு அதிக நேரம் நின்று வணங்குவார்கள். இரவில் பாதியை தொழுகையில் கழிப்பார்கள். இரவின் 1/3 பகுதியை வணக்கத்தில் கழிப்பார்கள். இரவின் 1/6 பகுதியை தொழுகைக்காக வேண்டி செலவழிப்பார்கள். கணக்கு எதுவும் வைத்து கொள்ள மாட்டார்கள். தொழுவார்கள். தூக்கம் வந்தால் தூங்கி விடுவார்கள். விழிப்பு வந்தால் மறுபடியும் எழுந்து தொழுவார்கள். இப்படி இரவை நம்முடைய முன்னோர்கள் பாவித்த விதம் அவர்கள் உன்னதமான அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு சரியான காரணமாக இருந்தது என்பதையும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் ஒரு விசுவாசி 2 யுத்தத்தை சந்திக்கிறார். ஒன்று, பகலில் நோன்பு வைப்பது. 2வது, இரவிலே நின்று வணங்குவது. இந்த 2 யுத்தத்தையுமே எவர் மேற்கொள்கிறாரோ அவர் கணக்கில்லாமல் நன்மையை சம்பாதிக்க கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே புனிதமான ரமலான் நம்மை அடைந்திருக்கிறது. அந்த ரமலானில் அதிகமான முறையிலே இரவு காலங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை அடைந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.